Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம ட்ரேஸ் ரவுட் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரேஸ் ரவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட்னே நம்ம சொல்லலாம். எப்படி வந்து நம்ம பிங் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ரேஸ் ரவுட்டும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? நெட்ஒர்க்கில் ஒரு டிவைஸ் வந்து ரீச்சபிளாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும்னா நீங்கள் பிங் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி ட்ரேஸ் ரவுட்டும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் தான். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பிங் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லிமிட்டடாக தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அது எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து என்னோட எக்ஸாம்பிள் சினாரியோ. இந்த எக்ஸாம்பிள் சினாரியோவில் வந்து நான் 4 ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் 2 பிசி யூஸ் பண்ணுறேன். ரவுட்டர் R1 வந்து PC1ஓட கனெக்ட் பண்ணிட்டேன், R4 வந்து PC2ஓட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ PC1 வந்து நான் PC2 வந்து பிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் பிங் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து பேக்கெட் வந்து ட்ராப் ஆகுது, எனக்கு வந்து ரீச்சபிள் ஆகலை. அதாவது PC1 நான் PC2 வந்து பிங் பண்ணுறேன், எனக்கு பிங் ஆகலை, பேக்கெட் ட்ராப் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து எங்கே வந்து பேக்கெட் ட்ராப் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எய்தர் வந்து R1லேருந்து PC1 அந்த லிங்க்கில் வந்து இஷ்யூ இருக்கலாம், இல்லைனா R1லேருந்து R2 அந்த லிங்க்கில் இஷ்யூ இருக்கலாம், இல்லைனா R2லேருந்து R3 அந்த லிங்க்கில் இஷ்யூ இருக்கலாம், இல்லைனா R3லேருந்து R4 அந்த லிங்க்ல இஷ்யூ இருக்கலாம், இல்லைனா R4லேருந்து PC2 அந்த லிங்க்ல வந்து இஷ்யூ இருக்கலாம். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக வந்து எதுன்னு எனக்கு தெரில. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து இது எக்ஸாம்பிள் சினாரியும் காட்டி இந்த டயக்ராம் வந்து நமக்கு விசிபிளாக இருக்குது. இதே வந்து ரியல் டைம் நெட்வொர்க்கில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து பேக்கெண்டில் வந்து என்ன ரவுட்டர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸும் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஐபி அட்ரஸ் வந்து இங்கே இருந்துச்சுன்னா கூட நமக்கு தெரிஞ்சுனா கூட மேனுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து R1 வந்து இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி வந்து நம்ம பிங் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ சக்ஸஸ் ஆகுதா, அடுத்து வந்து இந்த இன்டர்ஃபேஸை நான் பிங் பண்ணலாம், நெக்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸு. ஸோ இன்கேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் நான் பிங் பண்ணுறேன், எனக்கு பேக்கெட் ட்ராப் ஆச்சுன்னா ஓகே, இங்கே R3 வரையும் பேக்கெட் ரீச் ஆகுது, R4ல் வந்து பேக்கெட் ட்ராப் ஆகுது. ஸோ இந்த லிங்க்கில் தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்த ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் வந்து செக் பண்ணி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த ரவுட்டர் எதுவுமே எனக்கு விசிபிளாகவும் இல்லை, ஐபி அட்ரஸுமே எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, ஸோ பேக்கெட் வந்து எங்கே வந்து ட்ராப் ஆகுது எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ரவுட் கமாண்ட் மூலமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ட்ரேஸ் ரவுட் நீங்கள் கொடுக்கும்போது PC1லேருந்து PC2 வந்து பேக்கெட் ரீச் ஆகுது அப்படின்னா எந்த பாத் வழியாக எப்படி போகுது எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு ட்ரேஸ் ரவுட்டில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் அந்த பாயிண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து என்னோட விண்டோஸ் சிஸ்டம் லேப்டாப்பில் வந்து நான் traceroute.cisco.com ஸோ cisco.comோட வெப் சர்வர் வந்து நான் ரீச் பண்ணுறேன். ஸோ வந்து என்னோட பிசியிலிருந்து எப்படி வந்து இந்த cisco.com சர்வர் வந்து ரீச் ஆகுது. ஸோ இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 20 ரவுட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஹோம் ப்ராட்பேண்ட் ரவுட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐஎஸ்பி போகுது. ஸோ ஐஎஸ்பிலேருந்து இந்த இன்டர்நெட் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 20 ரவுட்டர்ஸ் வந்து இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ 20 ரவுட்டர்ஸ் இன் பிட்வீனில் வந்து இருக்குது. ஃபைனலாக வந்து எனக்கு cisco.com வெப் சர்வர் வந்து ரீச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் என்னென்ன ரவுட்டர் இருக்குது, அதோட நேம் என்ன, ஐபின்னு எல்லாமே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்லைடில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேஸ் ரவுட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ட்ரேஸ் ரவுட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரேஸ் ரவுட் வந்து என்ன யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎல் ஃபீல்டு தான் வந்து ஐபி பேக்கெட் ஹெட்டரில் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ கான்செப்ட் வந்து ஐபி ரவுட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ இப்போ நார்மலாக வந்து டிடிஎல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் லூப் வந்து அக்கறாகாமல் இருக்கிறதுக்கோசரம் டிடிஎல் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து ஒரு ரவுட்டர் வந்து ஐபி பேக்கெட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுதோ அப்போ வந்து டிடிஎல் வேல்யூ வந்து ஒன்று வந்து டிக்ரீஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த டிடிஎல் வேல்யூ வந்து 0ன்னு வந்துருச்சுன்னா இமீடியட்டாக வந்து இந்த பேக்கெட் வந்து ட்ராப் பண்ணிடும். ஓகே, ஸோ அது சேம் சினாரியோ இப்போ வந்து PC1லேருந்து நான் PC2 வந்து நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரேஸ் பண்ணும்போது பேக்கெண்டில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து PC1ஓட ஐபி வந்து 192.168.100.1, PC2ஓட வந்து 192.168.200.1. இப்போ வந்து PC1ல் போயிட்டு நான் PC2ஓட ஐபி கொடுத்து ட்ரேஸ் ரவுட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே PC வந்து டிடிஎல் வந்து 1ன்னு வச்சு பேக்கெட் வந்து சென்ட் பண்ணும், R1க்கு சென்ட் பண்ணும். R1 வந்து அந்த பேக்கெட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட் வந்து R2க்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ R2க்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிடிஎல் வேல்யூ வந்து ஒன்று வந்து மைனஸ் பண்ணும். ஒன்று மைனஸ் பண்ணால் டிடிஎல் வேல்யூ வந்து 0 ஆயிடும். இமீடியட்டாக R1 வந்து என்ன சென்ட் பண்ணணும்னா டிடிஎல் டைம் எக்ஸிட் மெசேஜ் வந்து PC1க்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ அகைன் வந்து PC1 வந்து என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணணும். இப்போ வந்து டிடிஎல் வேல்யூ வந்து 2ன்னு வச்சு சென்ட் பண்ணணும். ஸோ 2ன்னு வச்சு சென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரவுட்டர் ரீச் ஆகும். ரவுட்டர் வந்து R2 ரவுட்டருக்கு வந்து சென்ட் பண்ணும். R2 ரவுட்டருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
TTL வேல்யூ வந்து ஒன்று மைனஸ் பண்ணி சென்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து R2 ரவுட்டர் வந்து TTL வேல்யூ வந்து 1 ரிசீவ் ஆகும். R2 ரவுட்டர் வந்து R3க்கு சென்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். அப்போ வந்து TTL வேல்யூ வந்து 1 மைனஸ் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ண ட்ரை பண்ணும். TTL வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸோ R2 வந்து இப்போ என்ன சென்ட் பண்ணணும்னா டைம் எக்ஸிட் மெசேஜ் வந்து PC1க்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ அகைன் வந்து PC வந்து இப்போ நான் அகைன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்ட் பண்ணுற ஐபி பேக்கெட்டில் வந்து TTL வேல்யூ வந்து 3ன்னு வச்சு சென்ட் பண்ணும். ஸோ 3ன்னு வச்சு சென்ட் பண்ணும்போது R1 தாண்டி போகும்போது 1 மைனஸ் ஆயிரும். ஸோ TTL வேல்யூ வந்து 2. இப்போ R2 தாண்டி போகும்போது TTL வேல்யூ வந்து 1. இப்போ R3லேருந்து R4 சென்ட் பண்ணும்போது அந்த TTL வேல்யூ 1 மைனஸ் பண்ணும்போது R3ல 0 ஆயிரும். அப்போ R3ல வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சென்ட் ஆகும்னா டைம் டு லீவ் எக்ஸிட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணும் PC1க்கு. ஸோ அகைன் வந்து இப்போ PC1 வந்து மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் ஐபி பேக்கெட்டில் வந்து TTL வேல்யூ வந்து 4ன்னு வச்சு சென்ட் பண்ணும். ஸோ 4ன்னு வச்சு சென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரவுட்டர் தாண்டி போகும்போது TTL வேல்யூ வந்து 3, செகண்ட் ரவுட்டர் தாண்டி போகும்போது TTL வேல்யூ வந்து 2, தேர்ட் ரவுட்டர் தாண்டி போகும்போது TTL வேல்யூ வந்து 1. ஸோ R4 ரவுட்டர்லேருந்து PC2க்கு சென்ட் பண்ணும்போது 1 மைனஸ் பண்ணால் TTL வேல்யூ வந்து 0 ஆயிரும். இமீடியட்டாக வந்து R4 ரவுட்டர்லேயே பேக்கெட் ட்ராப் ஆகும். ஸோ R4 வந்து ரவுட்டர் வந்து என்ன சென்ட் பண்ணணும்னா டைம் டு லீவ் எக்ஸிட் மெசேஜ் வந்து PC1க்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா PC1 வந்து ஐபி பேக்கெட்டில் வந்து TTL வேல்யூ வந்து 5ன்னு வச்சு சென்ட் பண்ணும். ஸோ 5ன்னு வச்சு சென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரவுட்டர் தாண்டி போகும்போது 4, ஏன்னா 1 மைனஸ் ஆயிரும். செகண்ட் ரவுட்டர் தாண்டி போகும்போது மைனஸ் ஆயிரும் 3, தேர்ட் ரவுட்டர் தாண்டி போகும்போது மைனஸ் ஆயிரும் TTL வேல்யூ 2, ஃபோர்த் ரவுட்டர் தாண்டி போகும்போது TTL வந்து 1. ஸோ அப்போ வந்து PC2 வந்து அந்த பேக்கெட் வந்து ரிசீவ் பண்ணும்போது TTL வந்து 1 இருக்கும். ஸோ இப்போ வந்து PC2 வந்து அந்த பேக்கெட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணும் ICMP ரிப்ளை. ஏன்னா வந்து இங்கே ட்ரேஸ் ரவுட் நீங்கள் பண்ணும்போது பேக்ஹெண்டில் வந்து ICMP ப்ரோட்டோகால் தான் ரன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பிங் பண்ணும்போதும் பேக்ஹெண்டில் வந்து ICMP ப்ரோட்டோகால் தான் ரன் ஆகும். ஸோ அந்த ICMP எக்கோ ரெக்வஸ்ட்டுக்கு வந்து அது ICMP வந்து ரிப்ளை பண்ணும். ஸோ இப்போ வந்து PC1 வந்து PC2ஓட வந்து கம்யூனிகேட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ரவுட் வந்து நீங்கள் கொடுத்தீங்க ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்து நீங்கள் ட்ரேஸ் ரவுட் கொடுக்கும்போது பேக்ஹெண்டில் வந்து உங்களுக்கு ட்ரேஸ் ரவுட் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுட்டரும் வந்து அந்த பேக்கெட் வந்து அதாவது ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து நம்ம சென்ட் பண்ணுறது வந்து ப்ரோப்னு சொல்லுவாங்க ட்ரேஸ் ரவுட்டில். ஸோ இந்த ட்ரேஸ் ரவுட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ICMP, UDP, TCP இந்த 3 ப்ரோட்டோக்காலுமே வந்து யூஸ் ஆகும் பேக்ஹெண்டில். நான் வந்து இப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ட்ரேஸ் ரவுட் வந்து பேக்ஹெண்டில் வந்து ICMP ப்ரோட்டோக்கால் ரன் ஆகும்னு சொன்னேன். இதே வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ICMP ப்ரோட்டோக்கால், இதே வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தால் UDP ப்ரோட்டோக்கால். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோட்டோக்கால் வந்து சேஞ்ச் ஆகும். மெயினாக ட்ரேஸ் ரவுட் வந்து என்னென்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ICMP, UDP, TCP. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரேஸ் ரவுட் வந்து எப்படி ஒர்க் ஆகுறது வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம லேப் வந்து பார்க்கலாம். ஸோ அதே சினாரியோ தான் வச்சிருக்கேன். நான் இந்த ஐபி எல்லாமே அசைன் பண்ணிட்டேன். R1 வந்து PC1க்கு வந்து 192.168.100.0/24 நெட்ஒர்க்கு. அதேமாதிரி R1 to R2 வந்து நான் 192.168.12.0/30, R2 to R3 வந்து 192.168.23.0/30, R3 to R4 வந்து 192.168.34.0/30, R4லேருந்து PC2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 192.168.200.0/24. இது வந்து LAN நெட்வொர்க். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் GNS3ல கான்ஃபிகர் பண்ணிட்டேன். PC1 வந்து விர்ச்சுவல் PC, PC2வும் விர்ச்சுவல் PC தான். ஸோ அதே மாதிரி நான் EGRP ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபுல் ரீச்சபிலிட்டிக்கு வசரம். ஸோ இப்போ வந்து PC1லேருந்து PC2 வந்து நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ நான் ட்ரேஸ் பண்ணும்போது எனக்கு ட்ரேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பேக்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்ரு என்னென்ன ரவுட் இருக்குது, டெஸ்டினேஷன் எல்லாமே வந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஈச் ஹோப் வந்து ட்ரேஸ் ரவுட் வந்து என்ன சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 ஐபி பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணும். இப்போ வந்து PC1லேருந்து நான் ரவுட்டருக்கு வந்து ஒரு TTL வேல்யூ 1 வச்சு நான் பேக்கெட் சென்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து 3 பேக்கெட்ஸ் வந்து ஒரு ரவுட்டருக்கு வந்து சென்ட் பண்ணும். TTL வேல்யூ 1, TTL வேல்யூ 1, TTL வேல்யூ 1. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு 3 டைமிங்ஸ் வந்து வரும். அந்த டைமிங்ஸில் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரவுண்ட் ட்ரிப் டைம் வந்து ஒவ்வொரு ஹோப்புக்கும் வந்து எவ்வளோங்கிறது வந்து உங்களுக்கு எடுக்கும். ஸோ இது வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த விர்ச்சுவல் PC வந்து நான் எடுத்தது GNS3ல. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டைமிங் வருது பாருங்கள். ஸோ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் சிஸ்டத்தில் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் இந்த 3 டைமிங், அதாவது ஒவ்வொரு ஹாப்புக்கும் வந்து 3 பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து போயிட்டு ரிசீவ் பண்ணுற செகண்ட்ஸ் தான் வந்து 2 மில்லி செகண்ட்ஸ், 1 மில்லி செகண்ட்ஸ், 1 மில்லி செகண்ட்ஸ். இது 3 ஆவரேஜ் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் டைம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரேஸ் ரூட் நான் பண்ணேன், எனக்கு ட்ரேஸ் ரூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் பேக் ஹேண்டில் வந்து வயர் ஷாக் மூலமாகவும் நான் ரன் பண்ணேன். ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸோட ஐபி வந்து PC1ஓட ஐபி, இது வந்து PC2ஓட ஐபி. ஃபர்ஸ்ட் எடுத்து TTL வேல்யூ வந்து 1 வச்சு சென்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சோர்ஸ் வந்து R1 ரூட்டோட ஐபி,
டெஸ்டினேஷன் வந்து என்னோட பிசியோட ஐபி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் டு லீவ் வந்து எக்ஸிட்னு வருது. ஏன்னா டிடிஎல் வேல்யூ வந்து 1 -1 பண்ணால் 0. ஸோ இமீடியட்டாக வந்து எனக்கு டைம் டு லீவ் மெசேஜ் வந்து எக்ஸிட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து PC1 வந்து இப்போ வந்து டிடிஎல் வேல்யூ வந்து 2னு வச்சு சென்ட் பண்ணுது. ஸோ சோர்ஸோட ஐபி வந்து PC1, டெஸ்டினேஷனோட ஐபி வந்து PC2. ஸோ டிடிஎல் வேல்யூ வந்து 2னு வச்சு சென்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 192.168.12.2 இது வந்து பார்த்தீங்கன்னா R2 ரவுட்டர் வந்து என்ன சென்ட் பண்ணுதுன்னா டைம் டு லீவ் எக்ஸிட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுது. ஏன்னா R1 தாண்டி போனால் 1, R2லேருந்து R3 போனால் மறுபடியும் -1 பண்ணால் 0 ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து டைம் டு லீவ் எக்ஸிட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுது. ஸோ அகைன் வந்து இப்போ PC வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல் வேல்யூ வந்து 3னு வச்சு சென்ட் பண்ணுது. ஸோ இது வந்து PC1ஓட ஐபி, இது வந்து PC2ஓட ஐபி. சோர்ஸ் இது டெஸ்டினேஷன். ஸோ டிடிஎல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3னு வச்சு சென்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R3 ரவுட்டர்லேருந்து எனக்கு ரிப்ளை வருது டைம் டு லீவ் எக்ஸிட். ஏன்னா R3 ரவுட்டர் தாண்டினா உங்களுக்கு வந்து 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல் வேல்யூ வந்து PC1 வந்து 4னு வச்சு சென்ட் பண்ணுது. சோர்ஸோட ஐபி வந்து PC1ஓட ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா PC2ஓட ஐபி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு R4 ரவுட்டர்லேருந்து எனக்கு ரிப்ளை வருது டைம் டு லீவ் எக்ஸிட்னு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் எண்டில் வந்து ஒயர் ஷாக்கில் வந்து நான் கேப்சர் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா PC1 வந்து டிடிஎல் வேல்யூ வந்து 5 வச்சு சென்ட் பண்ணுது. ஸோ 5 வச்சு சென்ட் பண்ணும்போது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் எனக்கு வந்து ரீச் ஆகுது. எனக்கு வந்து அகைன் வந்து ரிப்ளை பேக்கெட் வருது பாருங்கள். இது வந்து 192.168.200.1 வந்து PC2ஓட ஐபி, இது வந்து PC1ஓட ஐபி. எனக்கு வந்து ICMP வந்து ரிப்ளை வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் PC1ல போயிட்டு Traceroute ஸ்பேஸ் 192.168.200.1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்துடும். இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். பட் பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணும் டிடிஎல் வேல்யூ 1ன்னு வச்சு. அது மாதிரி 3 பேக்கெட்ஸ் வந்து ஒரு ரவுட்டருக்கு சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பேக்கெட் ட்ராப் ஆயிடுச்சு, டைம் டு லீவ் எக்ஸிட் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து டிடிஎல் வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணும் 2ன்னு. ஸோ அதே மாதிரி இந்த டிடிஎல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிசி அன்டில் வந்து அந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு பேக் எண்டில் வந்து எப்படி பேக்கெட் ட்ராவல் ஆகுது உங்களுக்கு ஒயர் ஷாக்கில் வந்து நான் ஒவ்வொரு டைம் இன்க்ரீஸ் ஆகிற பேக்கெட் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ Traceroute வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ட்ரபிள் ஷூட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.